முதலாவது இந்த போருடைய பின்னணி. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது, அதை நிறுத்த வேண்டும், அது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் வர வேண்டும் என்று அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். அந்த அழுத்தத்தின் போது ஈரானை பணிய வைப்பதற்காக நீங்கள் ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் அடிப்போம் என்கிற தோரணையில் ஆயுதங்களை கொண்டு வந்து தயார் நிலைக்கு வைத்தது. ஈரான் அதுக்கு அடிபணியாமல் இருந்தது. இதுதான் போருக்கான காரணமாக அமைகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய உரிமை அமெரிக்காவுக்குரியதல்ல. அப்படியே அவர்கள் தயாரித்தாலும் அதற்கு தாக்குதல் செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை. உண்மையில் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா தான் உலகத்திலேயே மனிதர்கள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடு. அடுத்தது உலகத்தில் மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து வரக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இதில் எந்த அக்கறையும் இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஒரு நாடு என்று சொல்வதற்கான உரிமை கூட இல்லாத ஒரு நாடு. அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்தது ஒரு அநியாயமான போர். இந்த அநியாயமான போர் என்கிற காரணத்தினாலும் ஈரான் அநியாயமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலும் நீதி வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக மனித குலத்தின் எதிரிகள் என்கிற அடிப்படையிலையும் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் எதிர்பார்க்கக்கூடியது. இந்த வகையில் இந்த போர் இஸ்ரேலுக்கு வீழ்ச்சியாகவும் அமெரிக்காவுக்கு அழிவாகவும் அமைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அரபு நாடுகள் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது. கோழைகள், அடிமைகள், அமெரிக்காவுடைய அடிவருடிகள், இப்படியான விமர்சனங்கள். உண்மையில் இஸ்ரேல் உருவான உடனே 1948 இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்தது அரபு நாடுகள் தான். அந்த போரில் ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை. அதாவது சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான், இந்த மாதிரி நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக 6 போர்கள் நடந்து அந்த 6 போரிலும் ஈரானுடைய பங்களிப்பு இல்லாமல் அரபு நாடுகள் சண்டை செஞ்சு தோல்வி கண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஒவ்வொரு சண்டையின் போதும் இஸ்ரேலுடைய அதிகாரம் தான் வளர்ந்து போனுச்சு, அவங்களுடைய எல்லைகள் தான் விரிவானுச்சு. அதுக்கான உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், உதாரணமாக 1948 6 முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்துச்சு, தோல்வி கண்டார்கள். காரணம் என்னென்றா 6 நாடும் தனித்தனியாக வியூகம் வகுத்து தனித்தனியாக திட்டம் போட்டு போரை முன் செஞ்சாங்க. அதனால தோல்வி கண்டார்கள். அப்ப அரபு நாடுகளை பொறுத்தளவுல போராட்டம் இருந்திருக்குது. ஆனால் இப்ப அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது சம்பந்தமான இஸ்லாத்துடைய நிலை என்ன என்றதை நாங்கள் பார்க்கறதாக இருந்தால் கொஞ்சம் பின்னால செல்லணும். இந்த உலகம் ஒரு கட்டத்தில் ரஷ்யா அமெரிக்கா என்று 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. உலக நாடுகள் ஒன்று அமெரிக்கா சார்பாக இருந்தது அல்லது ரஷ்யா சார்பாக இருந்தது. இலங்கை போன்ற நாடுகள், அதில் எங்களோட நாட்டு முதல் பிரதமர் சிரிமா பண்டார் நாயக்கும் பங்கு இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் எந்த நாடும் சேராமல் அணி சேராமல் இருப்போம் என்கிற அடிப்படையில் அணிசேரா நாடுகள் என்று ஒரு தனியான சில நாடுகள் உருவானது. இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவா அமெரிக்காவா என்கிறத தீர்மானிக்கும் போது அரபு நாடுகள் அமெரிக்காவை தீர்மானிச்சிச்சு. காரணம் என்னென்னா, அப்ப ரஷ்யா நாஸ்திகத்தை கொள்கையா கொண்டு வந்துச்சு. நாஸ்திகமா கிறிஸ்தவமா என்று கேட்டால் நாஸ்திகத்தை விட கிறிஸ்தவம் நல்லது. இரண்டாவது, அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையில் இருந்துச்சு. ரஷ்யா கம்யூனிஸ்ட் அடிப்படையில் இருக்குது. அப்ப அவங்களோட பொருளாதார திட்டத்துக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார திட்டம் துணையா இருக்குது. அந்த பக்கம் போனாங்க. மூணாவது, அந்த காலகட்டங்களில் ரஷ்யா கடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டிருந்துச்சு. ஆப்கானை ஆக்கிரமிச்சிருந்துச்சு, செஸ்னியாவை, அதாவது செஸ்னியா பிரச்சனை நடந்து கொண்டுச்சு, பொஸ்னியாவில் பிரச்சனை நடந்து கொண்டுச்சு. அப்போ இன்றைக்கு எப்படி அமெரிக்காவால் முஸ்லீம் நாடுகள் நசுக்கப்படுகிறதோ அது மாதிரி ரஷ்யாவால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்போ சவுதி அரேபியா, இந்த அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, இயல்பாக அந்த அமெரிக்கா சார்பு நிலைக்கு போனாங்க. வளைகுடா போர், அதாவது ஈராக் குவைத்தை கைப்பற்றி குவைத்தை அநியாயம் செஞ்ச நேரத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சு கொண்டாங்க. இப்படி செய்யலாமா?
ஒரு அந்நிய நாட்டினுடைய தயவுல நாங்க இருக்கலாமான்னு கேட்டா இது சிறப்பான ஒரு நிலை அல்ல. ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில் அதுக்கு அனுமதி இருக்குது. என்னால ஒரு ஆள்கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி என்ன பாதுகாத்துக் கொள்ளலாம்டா இதுதான் அடுத்த முடிவு. அப்படி இல்லாம சும்மா வாயை கொடுத்து உயிக்கிற நாட்டை நாசமாக்கணும்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான நிலைமை கிடையாது. நல்லா தெரியுது, அமெரிக்கா போன்ற நாட்டோட எங்களுக்கு மோத இயலாது. மோதுனா நாடு சீரழிஞ்சிடும், இருக்கிற பொருளாதாரம் அழியும், மக்களோட உயிர் போகும், இருக்கிற பற்றிய பட்சத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். அதை விட அவனுக்கு ஏதோ கொடுத்து அவன் பிரச்சனை இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால பல ஆண்டுகளாக அந்த நாடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதான் சில பேர் அடிமைத்துவம்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில சந்தர்ப்பங்களில் இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜக்காத்தில் ஒரு பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சில கூட்டங்களால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய போது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க வந்து ஜக்காத்து கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ப தர இயலாது, இப்ப நீங்க வந்தீங்கன்னா பைனனா பைனக்கும் ஸைஃப், எங்களுக்கும் உங்களுக்கு இடையில வாள் பேசும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அதாவது அஹ்ஸாப் போர், எதிரிகள் 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 6,000 பேர் கத்பான் என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க, 4,000 பேர் குறைசிகள் சார்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், மதீனாவில் விளையக்கூடிய ஈச்சம்பழத்தில் 3இல் ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் தாரோம், நீங்க போர்ல இருந்து போயிருங்க என்று சொல்லி கத்பான் கோத்திரத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு சொன்னாங்க. அப்ப மதீனா சஹாபாக்கள் கேட்டாங்க, இது நல்ல முடிவு என்று நீங்க எடுக்கிறீங்களா இல்லாட்டி எங்களுக்காக எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அன்சாரிகள் சொன்னாங்க, எங்களோட உயிர் போனாலும் போகுமே தவிர அல்லாஹ் தௌஹீதை கொண்டு எங்களுக்கு சிறப்பை தந்ததுக்கு பிறகு இந்த முஸ்லிம்களிடத்துல போய்த்து நாங்கள் அடிபணிய மாட்டோம், மதீனாவின் ஒரு ஈச்சம்பழம் கூட எங்களுக்கு காசு தராம கொடுக்கப்பட மாட்டுச்சு என்று அவங்க உறுதியா இருந்தாங்க. மதீனா சஹாபாக்கள் உறுதியா இருந்தாங்க. நீங்க உறுதியா இருந்தா நானும் உறுதியாகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தல. அல்லாஹ்வுடைய உதவி வேற வகையில வந்துச்சு. அப்ப தங்களால் போரில் தற்காத்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது விளைச்சலில் 3இல் ஒரு பகுதியை கொடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முன் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க எங்களோட போர் செய்யாம இருக்கணும்ங்கிறதுக்காக. அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டை அரபு நாடுகள் எடுத்தது. அது அவங்க தான் முடிவு செய்வாங்க. சண்டை செய்யறதா நாங்க இங்கிருந்து சொல்லலாம், நீங்க அமெரிக்காவோட சண்டை பிடிங்க, சண்டை செய்ய இயலுமா, தாக்கு பிடிக்க இயலுமா, எங்களால் அதுக்கு ஈடு கொடுக்க இயலுமா, அது அவங்க தான் முடிவு செய்யணும். எனவே அவங்க அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதுங்கிறத நாங்க இங்கிருந்து அடிமை அரபுகள் அப்படின்னு விமர்சனம் செய்யறது வந்து தேவையில்லாம நாங்க எங்களை பாவத்தை தேடிக்கொள்ள ஒரு வழியாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் சொன்னால் அரபிகள்கிட்ட இவங்களுக்கு 1 லட்சம் ரூபா மாதம் மாதம் காசு வருது, அதால் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தௌஹீத் பேசுகிற கொஞ்சம் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த சந்தர்ப்பத்தை சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா சவுதிக்கு எதிரான விமர்சனத்துக்கான வாசலை திறக்கிறதுக்கான வழியாக ஆக்குறாங்க. எனவே இதை வச்சு கொண்டு அரபு நாடுகளை விமர்சனம் செய்யக்கூடிய போக்கும் எங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் சும்மா நாங்கள் பாவத்தாளியே ஆகுவோம். 3வது விஷயம், ஈரானுடைய கொள்கை, மார்க்க ரீதியான கொள்கை. ஈரான் வந்து மார்க்கத்தில் கொள்கையில சியா, அவங்களோட அரசியல் யாப்பே அதைத்தான் சொல்லுது. அவங்க இஸ்னா அசரியா என்கிற 12 இமாம்கள் என்கிற கொள்கையையும் மதுஹபில் ஷியாக்களுடைய ஜாஃபரி மதுஹபையும் பின்பற்றுகிறவர் தான் ஈரானின் ஜனாதிபதியாக வரலாம். இது அவங்களுடைய யாப்பிலேயே உள்ள விஷயம். இப்ப நாங்க ஷியா என்கிறதுக்காக இஸ்ரேல் அடிப்பதை வச்சு நாங்கள் சந்தோஷப்படலாமான்னு கேட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஷியா என்கிறதுக்காக அடிக்கலை. ஒரு பலமான முஸ்லீம் நாடு உருவாகக்கூடாது, ஆயுத வளம் உள்ள ஒரு சக்தி உள்ள நாடு உருவாகக்கூடாது என்கிறதுக்காக அடிக்கிறாங்க. எனவே அதை வச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ண இயலாது. ஆனால் அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காவுக்கு அடிக்குது அல்லது இஸ்ரேலுக்கு அடிக்குது என்பதற்காக ஷியாயிசத்துக்கு நம்ம ஆதரவு வழங்கவும் இயலாது. ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அடிக்கிறது, இஸ்ரேல் முஸ்லீம்களுக்கு அடிக்குது என்கிறதுக்காக அடிக்கலை. அவங்களுக்கு அடிச்சு அதால திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறது நியாயம். ஆனால் அவங்க அடிக்கிறது வந்து அவங்க பலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால அடிக்கிறோம் அடிக்கல, எங்களுக்கு அடிச்சாங்க அதனால நாங்கள் அடிக்கிறோம். இதுதான் அவங்களோட இது வந்து அவங்களோட தரப்புல நியாயம். ஆனால் இதை வந்து உலக முஸ்லீம்களுக்காக அவங்க போராடுற மாதிரி காட்டுறதுங்கிறது பிழை. ஏன்னு கேட்டால் அமெரிக்கா வந்து ஆப்கானுக்கு அடிக்கும் போது ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு.
அமெரிக்கா வந்து ஈராக்கு அடிக்கும் போதும் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. அதாவது சிரியாவில் வந்து ரஷ்யாவுடைய ஆதரவோட முஸ்லீம்கள் கொன்றொழிக்கப்படும் போது இவங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, அடிக்கிறது யார் என்பது, அடிக்கப்படுறவங்க யார் என்கிறத பொறுத்து தான் அரசாங்கங்கள் முடிவு செய்யும். இதை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமா, இந்தியாவில் காஷ்மீர்ல முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குது. பாகிஸ்தான் அதை எதிர்த்து பேசும். அதே மாதிரி அநியாயம் சைனாவில் ஒரு பிரதேச முஸ்லீம்களுக்கு நடக்குது. ஆனா பாகிஸ்தான் எதிர்த்து பேசாது. அங்கேயும் பிரச்சனை பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான், சைனாவிலையும் பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான். ஆனா இந்தியா அடிச்சா எடுத்து பேசுவாங்க, சைனா அடிச்சா எடுத்து பேச மாட்டாங்க. ஏண்டா அரசியல் ரீதியில் அவனுக்கு இந்தியா எதிரி, சைனா ஆதரவாளர். எனவே இந்த அரசியலை வச்சுதான் உலக நாடுகள் இயங்குதே இல்லாம முஸ்லீம் இஸ்லாம் என்கிறத வச்சு எந்த நாடும் இயங்குறது இல்லை. இதுல நாங்க தெளிவா இருக்கணும். ஒரு நாட்டில் உதாரணமா எங்கட நாட்டில் இப்ப வந்து யாராவது முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா பேசினா அவன் இஸ்லாத்துக்காக பேசிருக்க மாட்டான், முஸ்லிமுக்காக பேசிருக்க மாட்டான். இதை வச்சு இன்னொரு அரசியல் கட்சிக்கு நம்ம எப்படி அடிக்கலாம் என்கிறதுக்காகத்தான் அவங்க பேசுவாங்க. அப்ப இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, அவங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறது இந்த நெத்தன்யாகு மோசமானவன் என்கிறதுக்காக அல்ல. அவங்களோட கொள்கை பிரகாரம் அவங்களோட அறிஞர்கள் தெளிவா பேசுறாங்க. நெத்தன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர். இந்த நெத்தன்யாகு இருக்கிறான் இஸ்ரேலுடைய பிரதமர் ஜனாதிபதி, அவன் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட சிறந்தவன். பல் கல்பு நெத்தன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர். நெத்தன்யாவுடைய நாய் கூட அபூபக்கரை விட சிறந்தது என்கிறது வந்து அவங்களோட கொள்கை. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட அமெரிக்கா 1000 மடங்கு சிறந்ததுன்னு அவங்க சொல்றாங்க கொள்கை அடிப்படையில். அப்ப அவங்க அடிக்கிறது வந்து இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக என்கிறதல்ல, அவங்களுக்கு அடிச்சாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அது அவங்களோட உரிமை. எனவே இந்த தெளிவும் எங்களுக்கு இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கண்டா, அவன் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் என்கிறத காரணமாக வைத்து சியாயிசத்தை குறைச்சி பார்க்குறாங்க. ஷியாக்களை பொறுத்தளவு தெளிவா சொல்றாங்க, நாங்க அபூபக்கரை சபிக்கிறோம், உமரை சபிக்கிறோம், உஸ்மானை சபிக்கிறோம், ஆயிஷாவை சபிக்கிறோம், ஹப்சாவை சபிக்கிறோம் தெளிவா சொல்றாங்க. அப்ப இப்படியான ஒரு தெளிவான ஒரு வழிகேடு அவங்கள்ட்ட இருக்குது. நாங்க வழிகேட்டை நியாயப்படுத்த கூடாது. அதே மாதிரி இந்த அரபு சைட்ல இருக்கிறவங்க வந்து அரபிகளிடத்துல சில அனாச்சாரங்கள் இருக்குது. இந்த அனாச்சாரங்களை நியாயப்படுத்தக்கூடாது. இப்ப நான் வந்து உதாரணமா சவுதியுடைய ஒரு அனாச்சாரத்தை நியாயப்படுத்தினா அந்த பாவத்தில பங்காளியா அவன். நான் செய்யற பாவமே எனக்கு அதிகமா இருக்கும் போது அவங்க செய்யற பாவத்துல நான் ஏன் பங்காளி ஆகணும்? எனவே நாங்க சார்பாக பேசுறதாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து பேசுறதாக இருந்தாலும் சரி, எங்கட பேச்சு நியாயமா இருக்கணும். அப்படி இல்லாம அநியாயத்தை குறைச்சி பேசுறதோ வழிகேட்ட குறைச்சி பேசுறதோ எங்களை நாங்களே சும்மா அழிச்சு கொள்வதாக இருக்கும். இந்த ஒரு அடிப்படை இந்த இதுல நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது. ஏண்டா நிறைய பேஸ்புக்கில் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா, இந்த சவுதிக்கு சப்போர்ட்னு சொல்லி தேவையில்லை, இதுக்குள்ள சவுதியை வந்து தேவையில்லாம இழுக்கிறாங்க. ஏண்டா இந்த போருடைய ஆரம்ப போர் நடக்க முன்னாலேயே அரபு நாடுகள் தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கட பேச நாங்க ஈரானுக்கு எதிராக தரமாட்டோம், எங்கட இடத்துல இருந்து அவங்களுக்கு அடிக்கவும் கூடாது, எங்கட வான்பரப்பை யூஸ் பண்ணவும் கூடாது என்று சொல்லி எல்லா அரபு நாடும் சொல்லிட்டது. சொன்னதுக்கு பிறகும் அவங்களுக்கு தாக்குதல் நடக்கப்படுது. இதை சில பேர் போர் என்ற அடிப்படையில் நியாயப்படுத்தலாம். என்ன செய்ய, அமெரிக்காவுக்கு போய் அடிக்க இயலாது, அவனோட பேஸ் இங்கே இருக்குது அடிக்கிறோன்னு சொல்லி. உதாரணமா ஏண்ட வீட்டுக்கு உங்களோட எதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ஏண்ட வீட்டில் இருக்கிறான். ஏண்ட வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க அவனுக்கு அடிக்க இயலாது. இவன் கொழும்புற வச்சு எனக்கு அடிச்சா அதால நான் அடிக்கிறேன்னு வர இயலாது. என் வீட்டில் இருந்து உங்களோட வீட்டுக்கு கல் அடிச்சா நீங்க கொழும்புற வச்சு அடிச்சதுக்கு சேர்த்து வந்து அடிக்கலும். அப்ப இப்ப அவங்க வந்து சவுதியோட ஒரு பேச்சுவார்த்தை, குவைத்தோட ஒரு பேச்சுவார்த்தை, அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. சரி, அப்படியே அந்த ராணுவ தளத்துக்கு அடிச்சவங்க அடுத்த கட்டமா அவங்களோட பொருளாதாரத்தை வீழ்த்தணும்னு சொல்லி பொருளாதாரத்துக்கு அடிச்சு, அவங்க ஹோட்டல்ல தங்குறாங்க ஹோட்டலுக்கு அடிச்சு, ஏர்போர்ட்டுக்கு அடிச்சு, இப்ப எல்லா இடமும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களோட அரசியல் தரப்பில் உள்ளவங்க இது தவறி நடந்துட்டு இதுக்கு பிறகு நடக்காதுன்னு சொல்றாங்க, சொன்னதுக்கு பிறகும் தாக்குதல் நடக்குது. சில நேரங்களில் அரசியல் தரப்புக்கும் ஆயுத தரப்புக்கும் இடையில சில உடன்பாடின்மைகள் இருக்குதா இல்லையான்னு தெரியல, உள்ளுக்குள்ள செய்து தெரியல.